எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவங்க பேர் வந்து நிஷா. ஒரு ஃபீமேல் கமாண்டோவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அதில் ஃபீமேல் கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். மகாபலிபுரத்தில் ஷூட் போச்சு. ஸோ அதில் ட்ரைனிங்காக நிறையா ரோப் ஏறுறது, தண்ணியில் நடக்கிறது, ஸோ அது மாதிரி நிறையா ட்ரைனிங் போயிருந்தது. அப்புறம் எனக்கு வந்து இது சேலஞ்சிங்கான மூவி. ஏன்னா இது வந்து ஜவாது மலையில் ஷூட் போயிட்டுருக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போச்சு. அதில் எனக்கு டூப் இல்லாமல் ரோப்லலாம் தொங்க விட்டு நிறையா ஃபைட்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் கூட இது. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போனீங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப 6:30னா ரொம்ப இருட்டாயிடும். ஸோ அந்த டைமில் பைசன்ஸ்லாம் வருதுன்னு ஒரு டைம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எல்லாருமே பயந்து அந்த மாதிரி அவசரமாக ஷூட் முடித்து ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. ஸோ ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சார். என்னை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க இந்த டீமு. ஸோ இதுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து டிஓபி சார், இந்த கமாண்டோ லவ் ஸ்டோரியோட டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்தளவுக்கு சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு டீமாக இருந்தாங்க. ஜானகி மேம் சொல்லியிருப்பாங்க இது வந்து பிறந்த வீடுன்னு. எனக்கு வந்து இது வளர்ந்துட்டு வர வீடு. ஏன்னா இந்த மூவிக்கு அப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நல்லா அமைஞ்சுது. ஸோ நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறது வீர் அன்பு சாருக்கு தான். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்தீங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸு குரங்குங்களா இருந்தது? ஆமாம், ரொம்ப அதிகமான மங்கீஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கெலாம் வந்து சார் சாப்பாடெலாம் போட்டு ஸோ ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தது அந்த டைமில், ஷூட் டைமில். ஸோ ரொம்ப பயமாகவும் இருந்தது. நல்லா அந்த டைம் வந்து ஷூட்டும் நல்லா போச்சு. ஸோ யாருக்குமே எந்த ஆபத்துமே இல்லாமல் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ரொம்ப லாங்காக நடந்து போயிட்டு இருந்த டைம் அது. தண்ணி ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ஸோ அதில் ஸ்விம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருந்தது ஜவாது மலையை ஃபாரஸ்ட்டில் சொல்ல போனால் அந்தளவுக்கு. நாங்கள் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். ஒரு 1.5 கிலோமீட்டரு ஒத்தையடி பாதையில் நடந்து உள்ளே போகணும். உள்ளே போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பாம்போட தோல் உரிச்சிருந்தது. அதுக்கு பக்கத்துலலாம் இருந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பயம் இருந்தது, என்னென்னா உள்ளே ஏதாவது மலைப்பாம்பு இருக்குமா, அது மாதிரியான ஒரு டீப்பான ஒரு இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும், ஒரு 500 குரங்குக்கு மேலே சுற்றிக்கிச்சு. ஃபுல்லாக ரவுண்டு கட்டிக்கிச்சு. ஏன்னா அது பார்த்தா சாயங்காலத்தில் வந்து அது செட்டில் ஆகிற இடம் போல் இருக்குது. அந்த இடம் தூங்குறதுக்கு தண்ணிக்கெலாம் அது சுற்றி சின்ன ரிவர் மாதிரி போகுது. அது நடுவில் அதுங்க இருக்கிற இடம் போல் இருக்குது. 5 மணிக்கே ஒரு 500 குரங்குக்கு மேலே நிறைய க்ரௌடு மாதிரி வந்து சுற்றிக்கிச்சு. சரி எல்லாரையும் பத்திரமா பாதுகாப்பாக கூப்பிட்டுரும். பட்டு 5:30க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டு கட்டிக்கிச்சு. இருட்டு கட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாரோட மொபைலில் இருக்கிற பேட்டரியும் அவுட்டு. ஒரு கும்மி இருட்டுக்குள்ளே ஒரு 6 மணி 6:15க்கு பார்த்திங்கன்னா ஒரே கும்மி இருட்டாக இருக்குது. எல்லாரோட மொபைல்லையும் பார்த்திங்கன்னா இதே கிடையாது, அந்த பவர் கிடையாது. ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். இவங்களெல்லாம் பத்திரமா வந்து வண்டியில் ஏற்றுற வரைக்குமே என்னோடய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அங்கே ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும்னு கையில் இருந்த பிஸ்கட்டு, வாட்டர் பாட்டிலு, ஜூஸஸ்ஸு இதெல்லாம் இந்த மங்கிங்களுக்கு த்ரோ பண்ண அதுங்க கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாகிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் வேறு ஏதாவது ஃபைட்டை பற்றி சொல்லலாம்? வளர்ந்து வர நடிகைனால நான் உங்களை கேட்குறேன், இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறீங்க? இந்த கொஸ்டின் என்ன பதில் சார்? இல்லை, கேஸ்டிங் கோச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், கேஸ்டிங் கோச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருக்கு. நெப்போட்டிசம் இருக்குது சினிமா பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் நான் வரும்போது எனக்குமே எடுத்த உடனே வந்து எதுவுமே கிடைக்கல ஃபீல்டில். ஸோ நான் என்னுடைய ஃபஸ்ட் மூவி வந்து நான் அந்த ப்ராஜெக்டில் தான் பண்ணேன். ஏஜென்ட் மூலிமா தான் வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் சாரை நான் பார்த்தனே. அப்போ பார்த்து தான் என்னை வந்து இதில் ரெஃபர் பண்ணி ஸோ இந்த மூவி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மூவியில் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ எனக்கு போயிட்டுருக்கு நல்லபடியாக. நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சமீபத்தில் பிரியங்கா மோகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, நான் பார்க்கல அதை பற்றிலாம் எதுவும். இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வளர்ந்து வரப்ப வேணுக்குமே என்னோட பிரேமை உடைக்கணுன்றதுக்காகவே
பெய்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் வளர்ந்து வரப்போ நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கிற வாய்ப்பு ஏற்படும். ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி இது சொல்ல முடியும்? இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் பார்க்கவும் இல்லை. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸை பற்றி இப்போ எப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு மைனஸாகவும் இருக்குது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது? மைனஸ் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே ரீல்ஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஃபீல்டில் வந்து வந்துடுறாங்க. டேரெக்டாக போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டுது. அது எனக்கு ரொம்ப மைனஸாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது கூட இப்போவும் நிறைய பசங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து டக்குன்னு வந்து இவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தாலும் அது அவங்களுக்கே தான் ப்ளஸ். ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, அதை பார்த்தோன்னே இப்போ வீடியோ பார்த்தோன்னே வந்து டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசரும் சரி ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, ஸோ நல்ல வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கும், ஃபேமஸாகவும் இருக்காங்க சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. நிறையா பேர் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்க, ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிங் வைஸில் நல்லா ஆக்ட் பண்ணுறவங்களாவும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து ஆக்ட் பண்ண வச்சு டேரெக்டாக கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சு பார்த்து அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. இந்த இதில் வந்து ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களே, ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணார்? எனக்கு வந்து ஃபைட்டு 3 days, எனக்கு ஃபைட் தெரியாது ஆக்சுவலாக. எனக்கு 3 days தான் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து டூப்பே இல்லை, ரோப்லேயே தொங்க விட்டுருந்து ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபைட்டுன்னா கமெண்டோ இன் லவ் ஸ்டோரி மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மூவி தான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சிரஞ்சீவி. இந்த கமெண்டோ இன் லவ் ஸ்டோரி படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய அன்பு சார், எல்லாருக்கும் ஒரு அன்பான நண்பர்கள் வேணும், ஒரு அன்பான அண்ணன் தம்பி வேணும், ஒரு அன்பான கணவன் மனைவி வேணும்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு அன்பான, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், எங்களுக்கு அன்பு சார் வேணும். ஏன்னா அன்புலேயே, அவர் பேர்லேயே அன்பு இருக்கா. அதனால் வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டார் எங்களை. ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து பேட்டி கொடுக்கறது, எங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன கடன் பட்டிருக்குன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் மேம் அனுராதா அன்பரசு மேம் எங்களுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எங்கிட்ட அந்த படத்தை ஒப்படைச்சிட்டு, நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களா, என்னோடய பசங்க பார்த்துக்கிடுவீங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ மேம். இந்த படத்தில் எங்களுக்கு படத்தில் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்டோவின் லவ் ஸ்டோரி படத்துலேயே வின் வந்திருக்கு. நாங்கள் கண்டிப்பாக அந்த படம் வின் பண்ணும். நாங்கள் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவனான மக்கள் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கருத்து சொல்லுவீங்க, கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் லீ சினிமாஸ், இங்கே வந்திருக்கக்கூட பத்திரிகையாளர்கள், லீ சினிமாஸ் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரையும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டைரக்டர் டீம், நான் இதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அலுவலக நிர்வாகின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆக்டிங்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ட் பண்ணும்போது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னோன்னா நாங்கள் போய் உட்காந்துக்குருவோம். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து காலைல ஓட ஆரம்பித்தவங்க நைட்டு வரையும் ஓடுவாங்க. நாளைக்கு எத்தனை பேர் வேணும், அவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக உட்காந்துருக்க மாட்டாங்க, சரியாக தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. வெயில் மழை பார்க்காம அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது தான் தெரியுது அதோட வழி என்னென்னு. கண்டிப்பாக அவங்க டைரக்டர் ஆகணும், அடுத்தடுத்து படம் பண்ணணும். அவங்க எனக்கும் அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்டோ லவ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். தயவுசெய்து இந்த தேட்டர் பிரிண்டில் பார்க்காதீங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொரு பேராக சொன்னால் நான் ஒவ்வொரு பேரில் மறந்துடுவேன். அதனால் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன். எங்களை திரையில் தரையில் நின்று ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என் மனமான்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷா. நான் கமெண்டோ இன் லவ் ஸ்டோரி படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், லைக் கமெண்டோவை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ப்ரெஸ் டீம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.
தென் அடுத்து பேசணுன்னா ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா அனுராதா மேம் ரொம்ப ஸ்வீட். அவங்க ரொம்ப அழகாக இதை வந்து டைரக்டர் சார்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப அழகாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ டைரக்டர் சாரும் அதே மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தார். நாங்கள் நிறையா ஹில் ஸ்டேஷன் போனோம், மீன் ஜவாதி ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்து அவங்க தெரியும், போயிருந்தவங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேடு மாதிரி ஒன்று இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அதில் ஏறி இறங்கணும். நாங்கள் ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல தான் எடுத்தாங்க ஷூட்டை. அதையுமே ரொம்ப சேஃபாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை பார்த்து பண்ணாங்க சார். அதே மாதிரி ஆர்மி மூவி அப்படிங்கன்னு உள்ளே போகும்போது அதுக்கு பேசிக்கான ட்ரைனிங்ஸ் வேணுங்கிறதுக்காக ரியலாகவே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அன்பு சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்காக. இந்த டீம் ஹோல் டீமுக்கும் நான் தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கமாண்டோவில் லவ் ஸ்டோரிங்கிற படத்தில் சார் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவருக்கு அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்பாட்டில் வந்து தான் கதை தெரியும். ஸ்பாட்டுக்கு நான் படத்தோட டைரக்டருக்கு ஹீரோ. இப்போ நீங்கள் ப்ரொடியூசர்னு சொல்ல வேண்டாமா? ஓகே, மேம் சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம். லவ் ஸ்டோரி கமாண்டாவில் லவ் ஸ்டோரியில் ப்ரொடியூசர் அனுராதா மேம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாரோட ஒய்ஃப் அவங்க. சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து நான் நடிக்கும்போது அவங்க சொல்கிற விதம் வந்து ஜெயக்குமார் சாரும் அதில் இருந்தார். 2 பேரும் கதை சொல்லும்போது எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, உண்மையாலுமே கேள்விப்பட்டதில்லை. அந்த ஒவ்வொரு டயலாகும் நான் கேட்பேன் சார்கிட்ட, சார் இப்படி இல்லாமல் நடந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா நமக்கு அந்த நாட்டில் நடந்ததெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கதையை வந்து சார் அந்த டயலாகில் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்தது. கேமராமேன் சாரும் நல்ல ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. என் கூட நடித்தவங்களும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே உழைச்சிருக்கோம். லைட்மேன்கள்லேருந்து எல்லாருமே, ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கதை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். அன்பு சாரை சொல்லணுன்னா அவர் கூட நான் முத இப்போ தான் அந்த படங்கள் பண்ணுறேன். அவருக்கு அம்மாவாக பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நடக்குது. அப்போ வந்து அந்த டைலாக் பேசும்போது ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் நல்லா இருந்தது. அந்த டைலாக்லாம் பேசும்போது ஆகா, நம்ம ஒரு மிலிட்ரி பையனுக்கு அம்மாவாக நம்ம நடிக்கிறோங்கிற உண்மையாலுமே அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த வார்த்தைகளும் அந்த வெளிப்படுத்துகிற விதமும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நல்லா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து தியேட்டரில் தான் அதை போய் பார்க்கணும். அன்பு சார் வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் வெளியூருக்கெல்லாம் போய் பண்ணியிருக்காங்க ஃபைட்டெல்லாம். அதெல்லாம் வந்து நாங்கள் ஆஃபீஸ் வரும்போது எல்லாத்தோட பர்த்டேவும் கொண்டாடுவார் சார். எல்லாத்தோட பர்த்டேவும் ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சார் வந்து எடுத்து பண்ணுவார். எங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து அனுப்புவார். உண்மையாலுமே என்ன சொல்லணும், கொடை வள்ளல்னு தான் சொல்லணும். இந்த நல்ல மனசுக்கு அவர் திரும்ப திரும்ப நான் படம் எடுக்கணும், எல்லாத்தையுமே வாழ வைக்கிறாரு. எல்லாத்தையும் வாழ வைக்கிறார். இந்த படத்தில் அவ்வளோ பேத்தையும் வர வைக்கிறாங்க. இப்போ உங்களையெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் இந்த படத்தை வந்து நம்ம சொல்லணும், பேசணும்னு இதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இவருன்னு இல்லை, மேடமும் அதே மாதிரி தான். 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் செய்யும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உணவு கொடுக்கறதும் சரி, ஆஃபீஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் பர்த்டே கொண்டாடுறது இதெல்லாமே பெரிய விஷயமா இருக்குது. மற்ற கம்பெனிலெலாம் சரி அவ்வளோதான்ட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. சொந்த வீடாக நினச்சி நாங்கள்லாம் கிளம்பி வரோம் இங்கே. ஆமாவா இல்லையா சார்? சொந்த வீடாக நினச்சி தான் இங்கே வர்றோம், சாப்பிட்றோம், உரிமையாக இருக்கிறோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தவங்க 2 பேர் தவறிட்டாங்க. உண்மையாலுமே மன வருத்தப்படுறேன். எல்லாருமே அவங்களோட உழைப்பை நான் அங்கே பாண்டிச்சேரியில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த குழுமநாளி அந்த இடத்துக்கெல்லாம் சாரெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது பேசுகிறாங்க ஃபைட் மாஸ்டரோட. எனக்கெல்லாம் உண்மையாலும் அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. அவ்வளோ குரங்குகள்லாம்
அவங்கக்கிட்ட இருந்து அந்த மலை மேலேருந்து அந்த சீனெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து அந்த உயிரை காப்பாற்றி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு வந்து கரை சேர்த்தி இறக்கி அவங்கள காரில் ஏற்றந்தின்னு சாரெலாம் சொல்லும்போது உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஏன் சார் அவ்வளோ தூரத்துக்கெலாம் போய் எடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த கதைக்களம் அருமையாக இருக்குது இந்த படத்தில். உண்மையாலுமே எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பேரரசு சார், பப்ளு சார், அரவிந்த் சார், அரவிந்த் ராஜ் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. எல்லாருமே வந்து இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும். இன்னொரு முக்கிய விஷயம், என் பேரனா சாரோட பையன் நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. இசை அமைச்சிருக்காரு நம்ம ஜாம்பவான், நம்ம பெரிய ஜாம்பவான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. கார்த்திக் ராஜா சாரோட இசையில் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த பாடலுக்கும் அந்த நடக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட அந்த அளவுக்கு இசையமைச்சிருக்காங்க. என்னோடய பாட்டு இருக்குது பாருங்கள், அந்த சொல்லக்கூடாது, அது ஒரு அருமையான ஒரு இம்பார்ட்டன்ட் பாடல். அது அந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருக்காரு பாருங்கள். நீங்களாம் உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு அந்த பாடலோட இசையும் அந்த பாடல் வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சார் தான் எங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதில்ல. இவங்க பேர் வாழை ஜானகி, அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு மேலே போய் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, அப்படியே அழுகுற சீனை ஒரு செகண்ட் அப்படி அழுவுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பலன்னு கண்ணீர் எங்கேருந்து கொட்டுன்னே தெரியாது. பயங்கர காம்படிஷனாக இருக்கும். நடிக்கும்பொழுது இவங்களோட ஒரு நடிப்பு காம்படிஷன் இருக்கும். சரியான ஒரு நல்ல வாய்ப்பை இவங்களை நல்லா பயன்படுத்தியிருக்கேன் நான். நன்றி. உண்மைதான் சார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு முடியல. நீங்கள் ஏங்க மனசை சொன்னது ஒரு தப்பா அப்படின்னு வேணால் போகலாம். ஓகே, ரெடி. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் முல்லை. வணக்கம், நான் புதுப்பட்டு சக்திவேல். முல்லை, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வணக்கம் சொன்னேன். நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. வணக்கம் சொல்லக்கூடாதா உங்களுக்கு? வணக்கம் சொல்லுங்க. பின்ன வணக்கம், அதான் வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கங்க. ஓ, உங்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்களா? எனக்கு இல்லை சார். நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கே நியாயமா? இவர் எதாவது வைரலாக என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எதாவது தெரியாமல் யாருனா லவ் பண்ணிட்டேன்னா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா லவ்வால் பல பிரச்சனை வந்திருக்கா இல்லை என்னை பற்றி ஏதாவது இன்னும் நான் பண்ணிட்டேன் தப்புன்றீங்க சார்? 10 லட்சம் பேர் பார்த்துட்டான் சார். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு? நான் லவ் பண்ணதையா? நானே என்ன லவ் பண்ணதை சரியா? நீங்கள் அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. நான் வந்து என்ன உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை எனக்கு எப்பவுமே உண்டு, உங்களுக்கே தெரியும். ஆனால் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க சொல்லுங்கள். அடங்கும் ஏங்க, நீங்கள் வேறு என்னன்னே சொல்லாமல் இப்படி பண்ண சார். நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் சார். இல்லை சார், அந்த படத்தில் அதை பண்ணி இது நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். இல்லை, ஏமாற்றிட்டாருன்னு ஏங்க பேசுனீங்க? ஏமாற்றிட்டாருன்னு ஏன் பேசுனீங்க சொல்லுங்கள். ஓ, யார் ஏமாற்றிட்டாரு? ஓ, இந்த ஆடியோ லான்ச்சில் பண்ண நம்ம கமாண்டவன் சொல்ல ப்ரொடியூசர் டைரக்டர் அன்பரசன் ஏமாற்றிட்டாரு. ஆமாம் ஏமாற்றிட்டாரு. என்ன அதை தான் சொன்னேன். என்ன ஏமாற்றி அதை ஃபுல்லாக பார்க்கலையா நீங்கள்? நான் பேசுனது ஃபுல்லாக பார்க்கலையா? என்ன பேசுனீங்க? நீங்கள் பேசுனதான் நான் பார்த்தேனே. ஏமாத்திட்டான்னு சொன்னதுக்கப்புறம் பார்க்கல நிறுத்திட்டீங்களா? ஏங்க நானே கோவம் வந்து டென்ஷன் ஆகி போய் அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டேங்க. இப்போ அன்பரசன் வந்து நம்மளை என்ன ஏமாத்தினாருன்னு என்ன சொன்னோன்னா, இந்த படத்தில் என்னை புக் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டுன்னார். யார்? அவரோட ஃப்ரெண்டுன்னு என்னை புக் பண்ணார். சரி, ஃப்ரெண்டுன்னு புக் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 சீனாவது வரும்னு சொன்னார். சரி, என்னை இடத்ததே 11 சீன் தான். எனக்கு 2 சாங் வரும்னு சொன்னார். சரி, சாங்க்கு என்னை கூப்பிடவே இல்லை. இதை தான் ஏமாத்தினார். ஃபாரினுக்கு போனீங்க, நீங்களாம் போனீங்கல்ல, எங்கெங்கே போனீங்களா? ஆமாம். உங்களை மட்டும் இவர் நீங்கள் என்ன அங்கே வேலை செய்கிற ஃப்ரெண்டாக அவருக்கு கோ ஸ்டாஃபா? நீங்கள் இதை தான் சொன்னீங்களா? இதை தான் ஏமாதி என்னை பாட்டு கூப்பிடலேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்தை என்னங்க நீங்கள் திடுதிப்புன்னு ஏமாத்திட்டாரு அப்படின்னா டென்ஷன் ஆகி போச்சுங்க. இன்றைக்கி அவருக்கு ரொம்ப ஃபிட்டாக நீங்கள் ஃபிட் இல்லைங்க, ஃப்ரெண்டு தாங்க. ஃப்ரெண்டு தான். அதான் போல டென்ஷன். வேறு விஷயம் நல்ல மனுஷன் அவர். அதான் பேமெண்ட்லாம் கொடுத்த பேமெண்ட்லாம் என்னங்க, நான் இதை நம்பி டிவி வேறு ஆஃப் பண்ணி ரிமோட் தூக்கி போட்டு கீழே உடச்சிட்டேங்க. நான் டென்ஷன் ஆகி இது சரியா இது பண்ண கூட இப்படி பண்ண மாட்டான். ஏதோ நீங்கள் மீடியாவில் இன்னொரு டைம் கூட ஓட்டி பார்த்துக்கலாம். பரவாயில்ல விடுங்க, இந்த படத்தை பற்றி வாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. என்ன அவ்வளோ இது ஃபீல் ஆகுறீங்க? சாரி, கண்ணாடி தான் தப்பா. ஆமாம், உங்களை யார் இப்போ கண்ணாடி போனது? கண்ணாடி கேட்குங்க சார், கண்ணாடி கேட்குங்கண்ணா. அண்ணா கண்ணாடி கேட்குங்கண்ணா. அதுதான் இல்லை நீங்கள் என்ன புதுக்கோட்டை
புதுப்பட்டு சக்திவேல். புதுப்பேட்டை சக்திவேல் அண்ணா வந்து பேசுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சிஎல்எஸ் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு கமாண்டோவாக நடிச்சிருக்கேன். ஒரு 20-25 நாள் ஷூட்டிங் போயிருக்கேன். ரொம்ப மன நிறைவாக இருந்தது சார். ஒரே நிமிஷம் மட்டும் சின்ன கிராஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ உங்களை பேசுங்க, உங்களை கண்ணாடி கழிட்டு சொன்னது எதுக்கு பார்த்தீங்களா? எதுக்கு கண்ணாடி கழிட்டு இருந்தால் எப்படி ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாரு பாருங்க. கண்ணாடி போட்டது வரைக்கும் பேசல. அதுக்காக தான் உங்களுக்கு கண்ணாடி கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. பேசுங்க. நீங்கள் வந்து 25 நாள் பேசுறது டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு லீட் எடுத்து அந்த ஃப்ளோ போயிடும் சார். லீட் எடுத்து கூட 25 நாள் நடிச்சிருக்கீங்க. அப்படி மேலே வாங்க. 25 நாள் நடிச்சிருக்கேன். எனக்கு டைரக்டர் வீர அன்பரசு சார் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரு. ஒரு கமாண்டோனா உங்களுக்கே தெரியும், ஒரு வீரமாக அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஆனால் இதில் நான் அன்பரசு சாரோட ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல கேரக்டர் சார், ஒரு சிம்பத்தியான ஒரு கேரக்டர், ஒரு கேப்டன். இதில் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. எனக்கு இதில் வந்து நான் ஒரு சிம்பத்தி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லா ஃபீல் பண்ணி நிறைய டைலாக் பேசியிருக்கேன், நிறைய லொக்கேஷன் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. நிச்சயம் எனக்கு இந்த படத்து மூலிமா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றத நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதுவே நல்ல பேர் தானே உங்களுக்கு? புதுப்பட்டு பேசணுமா பேசுவேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பேசினே நல்ல பேர் தானே. சும்மா இருக்கு. இது எத்தனாவது படம் நம்மள? ஏன் எதுக்கு ஏன் இந்த நேரத்தில் சொன்னாதாங்க மக்களுக்கு ஓகே சார். எனக்கு இது 10வது படம் பாருங்க. 10வது படம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நான் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப இந்த படத்தில் எனக்கு நிச்சயம் ஒரு பேர் வரும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்த்திக் ராஜா இசை கோர்வை பண்ணியிருக்காருங்க. RR ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னோடய சீன்லாம் வர்ற போதெல்லாம் நானே ரொம்ப ஒரு மாதிரி மெய் மறந்து இந்த காட்சிகளை நான் ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது. லொக்கேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது லொக்கேஷனு. அதே மாதிரி அந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படின்னாவே எனக்குள்ளே ஒரு பூஸ்ட் வருது சார். எப்படின்னா, ஜவாது மலையில் சொல்லுங்கள். ஜவாது மலையில் 20 நாள் ஷூட்டிங் போனோம். சரிதான். அருமையான லொக்கேஷனு, பசுமையான ஒரு லொக்கேஷனு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னன்னா 6-7 மணிக்கு ஈவினிங் அந்த பீமன் அருவிக்குள்ளே கீழே நாங்கள் போயிட்டு டவுன் எடுத்து போயிட்டு ஷூட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த நேரத்தில் அவ்வளோ மங்கீஸ் வரும். அதாவது ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் வெளியே வரும்போது நீங்களும் போகிறீங்க, அங்கே மங்கீஸும் நிறைய வருது. என்னதான் போறப்ப அந்த மங்கிய நானும் ஒண்ணா என்னென்ன நீங்க வேற நம்மளும் போனா வருதுன்னு. ஆனா இது என்னன்னு எடிட்டிங்ல 1 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து 1 ஹவர் ஃபுட்டே தூக்கிட்டு அதுல உங்களுக்கு நிறைய சீன் தூக்கிட்டாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா என்ன நீங்கள் இது பண்ணாதீங்க, சும்மா இருங்க. அந்த மாதிரி நிறைய இந்த மங்கீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வரும். 7 மணிக்கு நாங்கள் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி வரும்போது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை தாண்டி வீர அன்பரசு சார் இயக்குனர் ரொம்ப சிறந்த மனிதர், நல்ல மனிதர், நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர். எங்களுக்கு 3 வேலையும் எங்களுக்கு அழகான அருமையான நல்ல நல்ல உணவுகள்லாம் எங்களுக்கு கொடுத்து நல்ல அக்காமடேஷன்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கினாரு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நீங்கள் உட்பட. பட் நீங்களும் நானும் ஒரு காம்பினேஷனில் வரல வேணான்னு சொல்லணே. அது வரலையே ஏனான்னு கேட்டேன். உங்களுக்கு வேணாம் இப்போ எழுந்து போனோமா இல்லை என்னன்னா எங்கள் 2 பேரில் காம்பினேஷன் இல்லை ஏனா அது வேணான்ற ஏனான்னு நானே கேட்டேன். உங்கள் இஷ்டமாக பேசாதீங்க. எல்லா நடிகர்கள் உட்பட எல்லா நடிகரையும் ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டாரு. ஒரு நல்ல ஒரு சிறப்பான இந்த லொக்கேஷனு அது இது எல்லாமே கொடுத்து நல்ல சம்பளமும் நல்ல இது இவ்வளோ மிக யாருமே கேட்காதுண்ணே. வாங்கினீங்களா? நல்ல பணம் வாங்கிட்டாருங்க. என்னை விட பல்காக வாங்கியிருக்காருங்க. ஏன்னா 22 நாள் ஒர்க் பண்ணி கொடுத்து நான் கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். சரிண்ணே, ரைட்டு. இந்த படம் வெற்றி பெற நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு என்ன இதனோட ஒரு ஏதாவது அவங்க கேட்குறது தான் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சினிமாவில் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க இது வரைக்கும் வராத கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உட்பட அந்த பக்கம் உட்காந்துங்க உட்பட எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாகவே இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். இது வரைக்கும் வராத கதை தான் இது. நிச்சயமாக இது வந்து ஒரு 20 வருஷமாக இயக்குனர் பொத்தி பாதுகாத்து அந்த கண்டென்ட்டை இன்றைக்கி அதை டெவலப் பண்ணி மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நல்ல லைவ் லொக்கேஷனு அந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக வந்திருக்குது. நிச்சயம் மாபெரும் வெற்றி படமாக இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அமையும். இந்த மாத இறுதியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஆனால் இந்த ஃபினிஷிங் மட்டும் இந்த கண்ணாடி போட்டு முடியும், தப்பாக இருந்தேன். உங்கள் கண்ணாடி அது கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைக்கு வந்து பாருங்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், ரசிகர்களுக்கும், நேயர்களுக்கும் நன்றி. ஆனால் என்னோட பேர் ஒரு டைம் சொல்லுங்க. நான் ரிஜிஸ் உங்கள் வாயால் கண்ணாடி போட்டது வித்தியாசமாக சொல்லுங்க. இவர் என்னுடைய அருமை நண்பர் முல்லை. திருப்பி உங்கள் பேர் சொல்ல மாட்டேங்க, நீங்களே சொல்லிட்டீங்களா? நன்றி வணக்கம். அவர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன். புதுப்பட்டு சக்திவேல். நன்றி வணக்கம். ஓகே.